உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களார் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். இந்த ராமாவதாரத்தை கேட்பதிலும் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்படுகிறது. இந்த ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு கம்பநாட்டாழ்வார் அருளிய கம்பராமாயணத்தில் ராமாவதார காதையிலிருந்து திரு அவதார படலத்தில் இந்த ராமனுடைய அவதாரம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற அந்த கதையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு கதை. எப்படி அயோத்திய ஒரு பிறப்பிடமாக எடுக்கிறார் அப்படிங்கிறதுலேருந்து இந்த கதையில் கம்பன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். ஏன் இந்த அயோத்தியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா நிலமகளுக்கு திலகமாக இருக்கிறதாம். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நெத்தி பொட்டோ மங்கள நானோ அவளை அலங்காரமாக அணியக்கூடிய அணிகலனோ இல்லைன்னா மாயோன் மார்பில் இருக்கிற பொற்குவியலின் பெட்டியோ, இப்படி இவ்வளவு அழகும் சேர்ந்தது தான் இந்த அயோத்தி மாநகரம். இந்த பூமிக்கே நடுமத்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அயோத்தி மாநகரம். அப்பேற்பட்ட அந்த அயோத்தியில் நிலமகளுடைய முகமாக திலகமாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியை தான் ராமன் தான் அவதாரம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தார். அப்படின்னா இந்த ஊரோட சிறப்பை இதுக்கு மேலேயும் சொல்ல முடியுமா அப்படின்னு கம்பன் இந்த ஊரை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறார். அவ்வளவு சிறப்பும் பெருமையும் உள்ள ஊர் இந்த அயோத்தி மாநகரம். இன்னும் அழகாக சொல்லுவேன், அங்கே சிறைச்சாலையே இல்லையா. ஏன்னா தவறு செய்பவர்களே இல்லைங்கிறதுனால. தவறுனாலே என்னன்னு யாருக்கும் தெரியாதான். ஏன்னா தவறே யாரும் செய்யறது இல்லையா. தப்புன்னா என்னன்னு தெரியாதான். ஏன்னா அந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணினவங்களே இல்லையா. அப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழும் ஊர் அப்படின்னு இதை பின்னர் பகுதியில் ஒரு தடவை ராமன் சொல்வதாக கூட அமையும். விபீஷணனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கறதுனா என்ன பண்ண, ஒருவேளை ராவணனை வீழ்த்த முடியலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறப்போ சொல்லுவான், அயோத்திக்கு அவனை விபீஷணனை ராஜாவாக்கிடலாம், அயோத்தி மக்கள்லாம் நல்லவர்கள், என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்கன்னு. அவ்வளவு நல்லவர்கள் அயோத்தியில் வாழ்பவர்கள். அந்த அயோத்தியை தான் ஸ்ரீராமன் தன்னுடைய அவதார ஸ்தலமாக தேர்ந்தெடுத்தான்னு இந்த காப்பியத்தோட அறிமுகத்திலேயே கம்பன் சொல்லுவான். அவ்வளவு அழகான அந்த அயோத்தி மாநகரை ஆண்டு வந்தவன் தசரத சக்கரவர்த்தி. இந்த தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் ஆண்டு வரும் பொழுது திடீரென அவனுக்கு ஒரு நாள் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. இந்த மன வருத்தம் ஏற்பட்டதும் தனக்கு தாயாய் தந்தையாய் குலகுருவாக இருந்து வழி நடத்துகிற வசிஷ்டர்கிட்ட தான் அவர் எல்லாமே கேட்பார். அந்த வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். வசிஷ்டர்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, 60,000 ஆண்டு உற பல 1000 ஆண்டுகளாக நான் ஆட்சி நடத்திட்டு வரேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஒரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஒம்பினேன். வர பகை எல்லாத்தையும் வீழ்த்தி இந்த உலகத்தையே அடக்கி ஆண்டுண்டு வந்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம். அது என்னன்னா, பெரிது ஒரு குறை இல்லை, என் பின்பு வையகம் மறுகுறும் என்பது ஒரு மறுக்கம் உண்டு அரோ அப்படின்னா. அதாவது 60,000 ஆண்டுகளாக பகைவையின்றி யாருமே எதிர்த்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற நிலையில் நான் இதை ஆண்டு வரேனே, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு மறுக்கம்தான், ஒரே ஒரு கவலை தான். அந்த கவலை என்னன்னா, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் காப்பாற்ற போகிறா, இந்த மக்களுக்கு யார் ஆதரவளிக்க போகிறா, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற கவலை தான் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குருவான வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். இதை கேட்டதும் வசிஷ்டர் வனசரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். பிரம்மனுடைய புதல்வன் வன சரோருகன், தாமரை மேலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய மகனான வசிஷ்டர் அப்படியே மனசில் எண்ணி பார்க்குறாராம். அவர் எப்படிப்பட்டவர்னா, முக்காலமும் உணர்ந்த ஞானி. அவருக்கு முன்பு நடந்ததும் தெரியும், பின்பு நடக்க போகிறதும் தெரியும். பூவுலகில் நடக்கக்கூடியதும் தெரியும், அமரர் உலகத்தில் நடக்கிறதும் தெரியும். எல்லாமே முற்றும் உணர்ந்த ஒரு ஞானி
அவர் என்ன எண்ணி பார்க்குறார் அப்படின்னா, முன்பொரு நாள் அமரர் உலகில் நடந்த ஒரு காட்சியை எண்ணி பார்க்குறார். கிட்டத்தட்ட இன்னைக்கு வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்க்குறார். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்சி அப்படின்னா, வானுள்ளோர், அதாவது அமரர்களாக தேவர்களாக இருக்கக்கூடியவர் எல்லாரும் ஒரு நாள் ஒரு முறையீட்டோட வராங்க. இந்த முறையீடு என்ன அப்படின்னா, சுடுதொழில் அரக்கரால் தொலைந்து வானுள்ளோர் கடு அமர் களநடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாம் இனி அடுகிலும் மாயனோடு அரைதீர் என்னவே. இந்த அமரர்கள் எல்லாரும் ஒரு நாள் அப்படியே கூட்டமாக கும்பலாக வந்து நம்முடைய கைலை மலைக்கு வந்து கைலாயநாதனை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். என்ன அப்படின்னா, சுடுதொழில் அரக்கர், இந்த சுடுவதையே தொழிலாக, கெட்ட காரியங்களையே செய்வதையே, மக்களை வதைப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிற இந்த அரக்கர்களால் நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம். அவங்களால எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறார்கள். நீங்கள் தான் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட முறையிடுறார். அவர் சொல்கிறார், என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, அதனால் நீ போய் மகாவிஷ்ணு கிட்ட, மாயோன் கிட்ட முறையீடு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் வந்து இந்த அரக்கர்கள் எல்லாம் தபஸ் இருந்து பல்வேறு வரங்களை வாங்கியிருக்கிறார்கள். யார் அந்த வரத்தை கொடுக்கிறார்களோ அவர்களால் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால மாற்று வழியை பார்க்கணும்னு. கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தான். ஒரு வீட்டில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் குழந்தைகள் பொதுவாகவே அப்பாவை தாஜா பண்ணி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி காரியங்களை செய்கிற மாதிரி இந்த அரக்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிவனை பிரீத்தி பண்ணி சிவபெருமானிடமிருந்து நிறைய வரங்களை வாங்கி வச்சிருக்க. நானே கொடுத்த வரத்துக்கு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இந்த வரம் கொடுக்காதவன் ஒருவன் இருக்கான் திருமால், அவன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற. இதை சொன்ன உடனே வானவர்கள் எல்லாரும் நேர மாயோன்கிட்ட போகாமல் நேர பிரம்மா கிட்ட வரார். பிரம்மா கிட்ட வந்து அவர்களுடைய இன்னலை எடுத்து சொல்கிறார். இந்த மாதிரி நாங்கள் போய் சொன்னோம், அவர் மாயோன்கிட்ட போன்னு சொன்னார், நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிரம்மா சொல்கிறார், அதுதான் சரியானதாகவும் இருக்கும். நானும் நிறைய வரத்தை கொடுத்துருக்கேனப்பா, என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தீர்வு அப்படின்னா அது அங்கே தான் நம்முடைய திருமாலிடம்தான் வரணும் அப்படின்னு. இந்த தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவை பார்க்க வந்த இடம் என்னன்னா, வடவரை குடுமியின் நடுவே ஓர் தூண், ரொம்ப அழகான தூண்களால், நடுவன் மாசு அருள் தூண், குற்றமில்லாத தூண்களால் அமைந்த ஒரு மண்டபத்தில் ரொம்ப அழகாக இந்த பிரம்மா வீற்றிருக்கார். அங்கே வந்து நான்முக கடவுளை அடிதொழுது இவர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், அமரர் கண்ணுதல் உடையவன் அருளியதை உரைத்திட்டார். நெற்றியிலே கண்ணுடைய எம்பெருமான் சொன்னதை இவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள். இதை கேட்டதுமே அவன் சொல்லறான், ஆமாப்பா, அவர் சொன்னது தான் சரி, நம்ம திருமாலைத்தான் நினைக்க வேண்டும், திருமாலிடம்தான் கேட்க வேண்டும்னு. இந்த பாகவத புராணத்தில் ஆரம்பிக்கும்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் உண்டு, தேனே பிரம்ம ஹிருதயா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பிரம்மனுக்கு வந்து ஒரு வரம் உண்டா, அவர் வந்து வாயால் எதுவுமே மொழிந்து பேச வேண்டாம், அவர் ஹிருதயத்தில் நினைக்கிறதே மகாவிஷ்ணுக்கு அப்படியே புரியுமா. இவர்கள் வந்து முறையிடுறாங்க, இந்த அமரர்கள்லாம் தேவர்கள்லாம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே ஒரு பெரிய காட்சி மாறுபாடே நடக்கிறது. இந்த காட்சி மாறுபாடு என்ன நடக்கிறதுனா, பிரம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறார், அரக்கருக்கு நாம் வரம் கொடுத்துட்டோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்படி அவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அங்கே ஒரு அருமையான காட்சி. அந்த வடவரை குடுமியின் அந்த மாசரு தூண் மணி மண்டபத்தில் ஒரு பெரிய அழகு வருது. அது என்னன்னா, கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏடவள் திருவுடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றன் மேல் வருவ போல் கழுலன் மேல் வந்து தோன்றினான் என்று சொல்லுவார். கருமுகில் தாமரை காடு பூத்து, ரொம்ப அழகிய தாமரை பூ. அந்த தாமரை எப்படி இருக்குன்னா, கருமுகில் தாமரை, அப்படியே மழை பெய்ய போகிற மேகக்கூட்டம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு தாமரை காடு. ஏன் தாமரை காடு அப்படின்னா,
ஆழ்வார் சொல்லுவார் இல்லையா, கண் கமலம், கை கமலம், செவ்வாய் கமலம், திருநாபி கமலம், முகமண்டலமே கமலம், பாதம் கமலம் அப்படின்னு செங்கமலம் அப்படி எல்லாமே கமலமாக திகழக்கூடியவன். ஆக ஒவ்வொன்றும் கமலம்னா எல்லாமே மொத்தமாக பார்த்தா கருமுகில் தாமரை காடாக இருக்கான். அவன் வந்திருக்கான். அந்த தாமரை காடு எல்லாம் பூத்த குலுங்கினது போல அழகிய தோற்றத்தோட அவன் இருபுறமும் இரு சுடர் ஏந்தி சங்கு சக்கரமும் ஏந்தி திருவோடும் திருமாமகளோடும் சேர்ந்து அப்படியே ஒரு செம்பொன் குன்றின் மேல் வந்ததாம் போல் ரொம்ப அழகாக ஒரு பெரிய செம்பொன் குன்று. யாரு? நம்முடைய கருடன். அப்படியே பொன்னிறமாக அப்படியே தகிக்கக்கூடியவன் இல்லையா கருடன். அந்த பொன்னிற குன்றின் மேல வந்து இறங்கியது போல கழுலன் மேல் தோன்றினான் அப்படிங்கிறார். இவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே தேனே பிரம்மஹிருதயா யோசிச்ச உடனேயே அதை கேட்டு வந்தார். இதை கேட்டு அங்கே திருமால் அப்படி கருடன் மேலே வந்து இறங்குற காட்சியை அமரர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா நினைச்ச உடனேயே மகாவிஷ்ணு வந்துட்டார் அப்படின்னாலே வந்து அந்த காரியம் வெற்றிங்கிறது அர்த்தமா. இதுவும் பாகவதத்தில் சொல்கிறது தான். ஆதி மூலமே அப்படின்னு கஜேந்திரன் கூப்பிட்ட உடனேயே வந்ததுனால அங்கே மோட்சம் கிடைத்ததுன்னு. நினைத்த உடனே அவன் வந்துட்டாலே அதில் வந்து நமக்கு வெற்றின்னு. ஆக இவ்வளவு நாள் இந்த அரக்கர்கள்ட்டிருந்து துன்பத்தையும் சித்திரவதையும் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அதிலிருந்து நமக்கு விடுதலை வரப்போகிறது அப்படிங்கிறதே வந்து அமரர்களுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் கருடன் மேலே இந்த காட்சி நடக்கிறது. இன்னும் இதுக்கு கூடுதலான போனஸ் பாயிண்ட் என்னன்னா, தாயாரோடு எழுந்தருளி இருக்கிறார், மகாலட்சுமியோடு திருவோடும் எழுந்தருளி இருக்கிறார். திரு வந்தாச்சு அப்படின்னாலே வெற்றி வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி திருமால் திருவோடு வந்ததுனால வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இவர்கள் எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் காரணம். அந்த மகிழ்ச்சியோடவே எல்லாரும் எழுந்தனர். கடவுளர்க்கு இறையும் தாமரை செழுந்தவிச உவந்த தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளோரோடும். எல்லாரோடும் சேர்ந்து போய் அவருடைய அடியை தொழுது அவரை எதிர நின்று, நம்ம வீட்டுக்கு விருந்தா ஒருத்தர் வந்தால் எதிர நின்று வரவேற்கிறது மகிழ்ச்சி இல்லையா? அப்படி தேவர்கள், தேவாதி தேவர்கள், தேவர்களுடைய தலைவன் பிரம்மதேவன், இப்படி எல்லாரும் சேர்ந்து இறைவன் திருமால் வந்திருக்கான்னு அவனை நேர எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கிறார்கள். இந்த விண்ணுளோர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய துளவத்தாள் மலர் அடியை தலையிலே சூட்டி கொள்கிறார்கள். அவனை விழுந்து வணங்குகிறார்கள். அப்படி விழுந்து வணங்கும் போது இந்த தேவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. அதாவது நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிட்ட வரப்போகிறது அப்படிங்கிற நம்பிக்கை வந்தாலே ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான். அதில் ஆடினர், பாடினர், அங்கும் இங்கும் ஓடினர், உவ்வகை மா நரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் வீழ்ந்தனர் அரக்கர் அப்படின்னு ஒரே ஒரு மகிழ்ச்சி. அதனால என்ன பண்ணுறார்களாம்? ஆடுறாரு, பாடுகிறார்கள், ஓடுகிறார்கள். அப்படியே உவகை மா நரவு உண்டு. உவகை அப்படிங்கிற ஒரு நரவு போதைப் பொருளை உண்டா எப்படிப்பட்ட மயக்கம் வருமோ, மகிழ்ச்சி வருமோ, அதுபோல் அந்த நரவினுடைய மகிழ்ச்சியோட அப்படி ஒரு ஓட்டமாக ஆடி மகிழ்கிறார்களாம். என்ன மகிழ்ச்சி? அந்த நரவு என்னது? வீடினர் அரக்கர் என்று வியக்கும் விம்மலால். வீழ்ந்தனர் அரக்கர், திருமால் வந்துட்டான், இனிமே அவர்கள் பிழைப்பதற்கு கதியேது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வந்ததுனால சூடினர் முறை முறை துளவ தாழ்மலர் சூடினர். அப்படியே விண்ணோட எல்லைக்கே ஓடினார்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்டது, இந்த அமரர்களுக்கெல்லாம். இப்போ இறைவன் வந்துட்டான், அவனை வரவேற்றாச்சு. இப்போ பிரம்மதேவன் சொல்றார், எங்கள் நீள் வரங்களால் அரக்கர் என்று உளார். வேற ஒண்ணுமே இல்லை தலைவா, நாங்க கொடுத்தோமே வரம், எங்கள் நீள் வரங்கள் பெரிய பெரிய வரமா கொடுத்துருக்கோம்ப்பா. அதனால அரக்கர் அப்படிங்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொங்கு மூ உலகையும் புடைத்து அழித்தனர். இந்த மூ உலகையும் அப்படியே புடைத்து அழித்தனர். புடைத்தல் அப்படிங்கிறது இந்த அரிசி புடைத்தல் சொன்ன அவ்வளவு லாபகமாக அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்குன்னு அவன் பெரிய சிரமம் ஒன்றும் மேற்கொள்ளலை. சும்மா அப்படியே வரான், லேசாக லெஃப்ட் ஹேண்டில் தட்டினான்னு சொல்லுவோமே, அதுபோல் தட்டி அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாங்கள் கொடுத்திருக்கோமே அந்த வரம்தான். செங்கண் நாயகா, இது தீர்த்தி, இல்லையேல் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றார்.
இந்த நுங்கு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த நுங்கை நீங்கள் அந்த மொத்த இதிலிருந்தே சாப்பிடும்போது இந்த விரலால் விட்டு எடுப்பதற்கு பேர் நுங்குதல் அப்படின்னு பேர். இந்த உலகத்தையே அப்படி ஒரு விரலால் நுங்கி எடுத்து விடுவார்களாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு நீள் வரங்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். நீ மட்டும் இந்த இடரை தீர்க்கலைன்னா செங்கண் நாயகா இடர் தீர்த்தி, இல்லையேல் இந்த உலகையே நுங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படி நுங்கி விடுவான், புடைப்பது போல் புடைத்து விடுவார்கள் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்கிறார். வானுளோர் உடனே திருமால் கிட்ட முறையிட்டா அதுக்கு உடனே ஆக்ஷன் பிளான் தான். அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்கிறான். வானுளோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடி திடத்தினும் சேனையோடு அவதரித்திடுவீர் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளான் சொல்கிறார். இங்கே இருக்கீங்களே நீங்கள் எல்லாரும் நேர போய் காட்டிலையும் மலையிலையும் காடு வனப்பகுதிகளிலையும் நிலப்பரப்புகள்லையும் சேனையோடு போய் கூட்டம் கூட்டமாக எல்லாரும் பிறந்திடுங்க. அப்போ தான் நம்ம இதை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். எல்லாரும் போய் நீங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்து பிறந்து அவர்களுடைய இருப்பில் இருங்க அப்படின்னு அவன் வாயிலிருந்து அப்படியே மலர்ந்தருளினான். அடுத்ததாக சொல்கிறான், மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும், மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும், ஓர் நிசரத கணைகளால் நீர் செய்ய தசரத துரக ஆள்கொள் காவலன் தசரதன் மதலையாய் வாருதும் தாரிணி என்றான். மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும், அதாவது இந்த கணம் இருக்கும் இந்த க்ஷணம் மறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பெற்ற இந்த அரக்கர்கள் அவர்களுடைய வரமும் வாழ்வும், அதாவது வாழ்வும் வரமும் சொல்லாமல் வரத்தினால் வந்த வாழ்வான், அதனால வரம் முதல்ல இடம்பெறது. வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீர் செய்ய, ஒரே ஒரு கணையினால் உண்டு இல்லைன்னு செய்வதற்காக. இந்த ஓர் அப்படிங்கிறத ஆழ்வார்களுடைய பிரயோகத்திலையும் நாம் பார்க்க முடியும். கம்பமா கடல் கடைந்து இலங்கைக்கு மண்ணு கதிர்முடி அவை 10 அம்பினால் ஓர் அம்பினால் அறுக்க அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார். திருமங்கை ஆழ்வார் மட்டுமில்லை, ஏனைய ஆழ்வார்கள் சொல்லும் பொழுதும் ஓர்கணையால் உதிர்த்தான் அப்படின்னு, ஆண்டாள் நாச்சியார் சொல்லும் பொழுது கிள்ளி களைந்தானேன்னு சொல்லுவாள். அப்படி அவனுக்கு லேசான ஒரு காரியம்னு, ஒரே ஒரு அம்பு போதும் அவனை இல்லைன்னு பண்ணுகிறதுக்கு அப்படிங்கிறத தான் ஓர்கணையால் நீர் செய்ய நான் இந்த கஜ ரக ரதம் எல்லா துரகம் காலாட்படை இப்படி எல்லா படைகளையும் கொண்ட கடல்குள் காவலன், அவதெல்லாம் கடல் போல படையை கொண்டு இருக்கிற காவலன் தசரதன் இருக்கானே, அவனுடைய மதலையாய் வருதும் தாரிணி, இந்த பூ உலகத்துக்கு அவனுடைய குழந்தையாய் பிறந்து நான் வருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். கிட்டத்தட்ட இன்றைய காட்சிப்படியில் சொல்லணுமானா ஒரு கேம் பிளானே தரான். நீங்கள் எல்லாரும் போய் பிறந்துடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் எங்கே பிறக்க போகிறேன், யாரோட குழந்தையா பிறக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல திருமால் சொல்கிறான். அடுத்ததாக சொல்லறான், இன்னும் சந்தேகம் இருக்கான்னா, வளையோட திகிரியும் வடவை தீத்தர வளை தரு கடுவை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என அடிபரவி ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றார். வளை மதில் அயோத்தி, அழகிய மதில் சிவரனை கொண்டும் அயோத்தியில் வரப்போகிறோம். எப்படி அப்படின்னா, வளையோடு திகிரியும் என்னோட சங்கு சக்கரம், அதை விட படவை தீ போல ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மாக்னிய கக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன், அவன் விரிகொள் பாயலும், அதுவும் என்னோட இளையவர்கள் என ஏகி வர, அதாவது பரத லக்ஷ்மண சத்ருக்னன் சங்கு சக்கரம் ஆதிசேஷன் ஆகிய மூவரும் எனக்கு புடைசூழ நாங்கள் 4வராய் பூமியில் தசரதனுடைய மகனாக அயோத்தியம்பதியில் பிறக்கப் போகிறோம் என்று திருமால் அந்த இடத்துல தான் வரப்போகிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏற்கனவே அமரர்கள் எல்லாருமே கானகங்களில் போய் நீங்கள் பிறக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ பிரம்மதேவன் வரார். பிரம்மதேவன் சொல்கிறார், எண்கின் வேந்தன் யான் என்று சொன்னார். அதாவது ஜாம்பவான் என்னுடைய அம்சமாக இருக்கும், நான் இப்போவே அதையும் ஏற்பாடு செய்து விடுகிறேன் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு காட்சியை நெறிப்படுத்துகிறார். திருமால் தான் என்ன செய்ய போகிறோன்னு சொன்ன உடனே அந்த இடத்துலேருந்து கருடனில் கிளம்பி விடுகிறார். எல்லாரும் மீண்டும் அந்த திருவடியை தொழுகிறார்கள். வெற்றிங்கிற மகிழ்ச்சியில் ஆரவாரம் ஏற்படுத்தி திருமால் போனதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய கேம் பிளான் ரோல் என்ன அப்படின்னு சொல்கிறார்கள். தருவுடை
கடவுள் வேந்தன் சாற்றுவான், எனது கூறு மறுவலர்க்கு அசனி என்ன வாலியும் அவன் மகவும். வாலியும் அவன் பிள்ளை அங்கதனும் என்னோட அம்சமாக பிறப்பார்கள் அப்படின்னு இந்திரன் சொல்லறான். அப்படி சொன்ன உடனே ரவி சொல்றான், மற்றும் என் கூற்று சுக்ரீவன், அவனோட தம்பியான சுக்ரீவன் என்னுடைய அம்சமாக இருப்பான். அடுத்தது அக்னி தேவன் சொல்றான், நீலன் என்னுடைய அம்சம்னு. இப்படி அவர்கள் சொல்ல வாயு வரான். வாயு வந்ததும் சொல்லறான், மாருதி என் கூறு அப்படின்னு. மாருதி என்னுடைய அம்சமாக இருப்பான். புறமெரித்த பரமன் சொல்லறான், அப்போ மாருதியே என்னுடைய அம்சத்தையும் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லறான். மற்றொரு எல்லாரும் சொல்றாங்க, நாங்கெல்லாம் போய் காட்டலாம் அங்கங்க குரங்கா பிறந்துடுறோம்ப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல, அந்த காட்சி வசிஷ்டருக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுகிறது. இதை எண்ணி பார்க்குறார். பார்த்துட்டு தசரதன்ட்ட சொல்லுறார், அப்பா மன்னா, நீ வருத்தம் கொள்ளாது, நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்கு இந்த பூதலம் முழுவதையும் காக்கக்கூடிய, 7 உலகத்தையும் காக்கக்கூடிய மகன்கள் பிறப்பார்கள். நீ செய்ய வேண்டியது எல்லாமே அறிமுகம் என்னும் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுற. நீ மட்டும் இந்த அறிமுகம் என்று சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகத்தை நீ பண்ணினியானா உனக்கு பூதலத்தையே ஆளக்கூடிய, 7 உலகத்தையும் ஆளக்கூடிய புதல்வர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுறார். சரி குருவே, பண்ணிடலாம். இதை யாரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தசரதனுடைய அடுத்த கேள்வியா இருக்கு. இதையுமே யார் செஞ்சா அதுக்கு ஒரு வெற்றி வரும்னு இருக்கு இல்லையா? இதை கேட்ட உடனே வசிஷ்டர் சொல்றார், இதை செய்வதற்கு ஏற்றவன் கலைக்கோட்டு முனிவன். யார் இந்த கலைக்கோட்டு முனிவன்? காஷ்யப முனிவர் தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவருடைய 13 மகள்களை மணந்தார். இந்த 13 மகள்கள் வழியாகவும் அவருக்கு குழந்தைகள் உண்டு. இன்னும் நிறைய பெண்களை மணந்தார், அவர்கள் வழியாகவும் குழந்தைகள் உண்டு. இப்படி அவருக்கு நிறைய குழந்தைகள். இன்றுமே பார்த்தா நிறைய இடத்துல காஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே நிறைய வாரிசுகள் இருப்பார்கள். இல்லாட்டி நிறைய ஜனத்தொகை நிறைந்ததாக இருக்கக்கூடியது காஷ்யப கோத்திரம். ஏன்னா காஷ்யப முனிவருக்கே குழந்தைகள் ஜாஸ்தி. அப்படியே அதை வழி தோன்றலாக காஷ்யபம் அப்படிங்கிறது. ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறோன்னா, புதல்வர்கள் அவருடைய விருத்தியாய் அவருடைய வம்சத்தினரால் நிறைந்ததுனால இந்த பூமிக்கே காசினி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். அந்த இடம்தான் இது. காஷ்யபரின் புதல்வர்களால் நிறைந்ததனால் இதற்கு காசினி என்ற பெயர் வந்தது. இந்த காஷ்யபருக்கு விபாண்டகர்னு ஒரு மகன். இந்த விபாண்டகருக்கு ஒரு கலைமான் வயிற்றில் பிறந்தவர் தான் இந்த ரிஷ்யசுங்கர் அப்படிங்கிற கலைக்கோட்டு முனிவன். எதுக்காக இவருக்கு இந்த கலைக்கோட்டு முனிவன் அப்படிங்கிற பேருனா, கலைமானுக்கு இருப்பது போல ஒரு கொம்பு அவருக்கு உண்டா, அதனால அவருக்கு கலைக்கோட்டு முனிவன். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம நடைமுறையில் ஒரு சொல் பிரயோகம் ஒன்று பண்ணுறோம் இல்லையா, நீ என்ன பெரிய ஒத்த கொம்பனாடே அப்படின்னு கேட்குறது உண்டு. அந்த ஒத்த கொம்பன் தான் இந்த ரிஷ்யசிங்கர் அப்படிங்கிற இந்த கலைக்கோட்டு முனிவன். ஒரு ஒற்றை கொம்பை உடையவர். இந்த ஒற்றை கொம்பருக்கு என்ன இவ்வளோ பெருமை அப்படின்னா, அவர் அப்படியே தன்னுடைய தந்தையோட விபாண்டகரோட அமரர் உலகிலேயே வாழ்ந்துட்டு வரார். அவருக்கு வெளி உலகமே தெரியாது. இதனால அவர் ரொம்ப ஒரு மெஞ்ஞானியாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு சாதுவாக இருக்கக்கூடியவர். அந்த அமரர் பதியில் இருக்கிறவர்கள் தவிர மற்றவர்கள் மானிடர்கள் கூட அவருக்கு மிருகமாக தான் தெரிஞ்சுது. அவருக்கு அதில் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு கூட அவருக்கு தெரியாது. ஒன்று தேவர்கள், மற்றது மிருகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர். உலகம் தெரியாதவர், வானுலகம் மட்டுமே தெரிந்தவராக இருக்கார் இந்த கலைக்கோட்டு முனிவனாகிய ரிஷ்யசிங்கர். இவர் ஒரு பெரிய தபஸ்வி. இவருக்கு தெரிந்ததெல்லாம் தந்தையினுடைய பணி, தபஸ். இதை தவிர எதுவுமே தெரியாது. சிந்தனையாலும் வேறொன்றும் சிந்திக்காத தூய சிந்தை உடையவர் இந்த ரிஷ்யசிங்கர். இந்த நேரத்தில் நம்ம இப்போ நேரம் இங்கே வருவோம், அங்க தேசத்துக்கு. அங்க தேசத்தை ஆண்டு வந்தான் உத்தானபாதன். இந்த உத்தானபாதனுடைய மகன் ரோமபாதன். இந்த ரோமபாதன் ஆட்சி செய்து வரக்கூடிய காலத்தில் கடும் வறட்சி நிலவியது. மழையே இல்லை, மழை பொய்த்து விட்டது. மழை பொய்த்ததுனால ரொம்ப வறட்சி. எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு பிணி, வறட்சி, ஒரு பஞ்சம் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதை எப்படி தடுக்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய ஆலோசனையை நடத்தும்போது அவருடைய குரு என்ன சொல்கிறார்கள்னா, ரிஷ்யசிங்கர் இங்கே காலடி எடுத்து வைத்தால் இங்கே மழை பெய்யும் அப்படின்னு. அவரும் மனிதர்களே வாடையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்.
அவரை எப்படி கூட்டிண்டு வர்றது அப்படின்னு கேட்குறார். நேரடியாக போய் கேட்டால் வரமாட்டார். விபாண்டகருக்கும் அவரை அனுப்புவதில் இஷ்டம் கிடையாது. அதனால் என்ன பண்ணி அவரை வரவழைக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ அவருடைய சபையில் இருக்கிற நடன மாதர்கள் சொல்கிறாங்க, அவரை அழைத்து கொண்டு வருவது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணுறோங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. ஒரு 4 நடன மாதர்கள் உடனே கிளம்புறாள். அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே தவக்கோலம் பூண்டு நேராக விபாண்டகருடைய ஆசிரமம் இருக்கக்கூடியதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல இவர்களும் ஆசிரமம் அமைத்து கொள்கிறார்கள். ஆசிரமம் அமைத்து எப்போவுமே ஒரு பூஜை புனஸ்காரம், ஒரு தபஸ் நிலை, இப்படியே அவர்கள் அங்கே கொஞ்ச நாள் இருந்து கொண்டே இருக்காங்க. அப்படியே இருக்கிற சமயத்தில் அப்பப்போ விபாண்டகருடைய குடிலுக்கு போகிறது, விபாண்டகருக்கு பூஜைக்கு தேவையான பழங்களோ பூக்களோ தர்றது, இந்த மாதிரி பணிவிடைகள் செய்பவராக இருக்காங்க. திருப்பி வந்துடுறாரு. இப்படி இவர்கள் அந்த இடத்துல தங்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்படி அறிமுகப்படுத்தியே இருக்கிற ஒரு நாள் விபாண்டகர் வெளியில் போகிறார். இந்த விபாண்டகர் வெளியில் போன உடனே இவர்கள் 4 போய் அப்படியே ரிஷ்யசிங்கரை ஒரு தேவை இருக்குது, நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ரதத்தில் ஏற்றி நேராக அங்கதேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்துடுறார்கள். அங்கதேசத்துக்கு ரிஷ்யசிங்கருடைய தேர் அதனுடைய சக்கரம் உள்ள நுழைந்த உடனேயே அப்படியே மேகம் கருக்கிறது, மழை கொட்டுகிறது, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சம் விலகுகிறது. ரோமபாதன் அப்படியே அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார். ரோமபாதன் நாங்கள் தப்பு பண்ணி உங்களை அழைச்சின்னு வந்ததுக்கு மன்னிக்கணுங்கிறார். இந்த நடன மாதர்கள் 4 கூட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார்கள். நாங்கள் தூய எண்ணத்தோட மட்டும்தான் உங்களை இங்கே அழைச்சின்னு வந்தோம். நாங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் பஞ்சம், நீங்கள் வந்தாதான் மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால வந்திருக்கோம் அப்படிங்கிற. முதல்ல ரிஷ்யசிங்கருக்கு கோபம் வந்தாலும் நல்ல காரியம் நடந்தது அப்படின்னு ஆசிகளை வழங்குகிறார். இவ்வளவு தூரம் நீங்கள் எங்களுக்கு நல்லது நடந்ததுனால என்னுடைய மகள் சாந்தையை நீங்கள் விவாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரிஷ்யசிங்கருக்கு சாந்தையை, அதாவது ரோமபாதனின் மகள் சாந்தையை திருமணம் முடித்து வைக்கிறார். இப்படியாக ரிஷ்யசிங்கர் இப்போ அங்க தேசத்தில் வசித்து வரார். அதை வசிஷ்டர் சொன்னதும் தசரதன் உடனடியாக தேரில் கிளம்பி ரிஷ்யசிங்கரை அழைத்து வர்றதுக்காக போகிறான். அவர் தேரில் ஏறினதுமே அப்பெல்லாம் முகமன் கூறுதல், நல்ல காரியம் நடக்கிறதுக்கான இதெல்லாம் சொல்லுவார்கள். தேரில் ஏறினதுமே மழை பெய்யறது, அதுவே ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆசி சொல்ல அங்க தேசத்துக்கு தசரதன் போகிறான். ரோமபாதன் எதிர்கொண்டு அழைத்து, ஐயோம்மா நீங்கள் தசரத சக்கரவர்த்தி வரணுமா, சொன்னால் நானே வரமாட்டேனான்னு கேட்க தசரதன் தான் வந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம், போயிட்டு வாங்க, அவனை அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு தசரதனை அனுப்புகிறார். தசரதனை அனுப்பினதுக்கப்புறம் நேர போய் தன்னுடைய மருமகனான சாந்தையின் கணவனான கலைக்கோட்டு முனிவன் ரிஷ்யசிங்கரை பார்த்து அவர் வணக்கம் எல்லாம் சொல்கிறார். இப்படி சொன்னதுமே அவர் கேட்குறார், நீ வந்திருக்கிற காரியம் என்னப்பா, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய நண்பன் இருக்கான் தசரத சக்கரவர்த்தி, அவன் சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தில் வந்தவன், அவனுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு அவனுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது, அதனால் நீங்கள் அங்கே எழுந்தருளி அவருடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறார். உடனே ரிஷ்யசிங்கரும் ஒத்துக்கிறார். ஊர்தி கொணர்தி அப்படின்னு சொல்லிடுறார். சொன்னது மட்டும் இல்லாமல் தானும் தன்னுடைய மனைவி சாந்தையும் உடனாக சேர்ந்து கிளம்பி அவர் அயோத்திக்கு வரார். அயோத்திக்கு வருகிறார்னு சொன்னதுமே அயோத்தி விழாக்கோலம் பூண்டு தசரதனும் சென்று எதிர்கொண்டு அழைத்து உள்ளே வரார். வந்ததுமே ஒரு உபசரிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே ரிஷ்யசிங்கர் கேட்குறார் தசரதனை பார்த்து, இவ்வளவு தூரம் நீ என்னை அழைச்சின்னு வந்தியேப்பா, என்ன காரியம், என்னதுக்காக நீ அழைத்து கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்ட உடனே, அவ்வளோ பெரிய தோள்களை உடையவன், வானோர்களோடு வானவர்களுக்காக போர் செய்தவன் தசரதன், அவன் அப்படியே குனிந்து வணங்கி சொல்லறானா, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், 60,000 ஆண்டுகளும் ஆண்டு உர நான் ஆட்சி செய்து வருகின்ற இந்த இடத்துல எனக்கப்புறம் ஆட்சி செய்யறதுக்கு ஆள் இல்லையேங்கிற வருத்தம், இது நீங்கிறதுக்காக என்னுடைய குலகுருவான வசிஷ்டர் நீங்கள் இருந்து இந்த யாகத்தை செய்து தரணும் அப்படின்னு சொன்னார். அதற்காகத்தான் நான் வந்தேன், அப்படி உங்களை அழைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே அவர் கேட்குறார், நன்றி கொள்ளும் அறிமுகம் நடத்த எண்ணினியோ அப்படின்னு கேட்குறார். அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்ல, அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது 12 மாதங்கள் செய்யக்கூடிய யாகம் அறிமகம்.
நாளையே நல்ல நாள், நாளையே துவக்கலாம்னு சொல்லுறார். தசரதன் சக்கரவர்த்தி கேட்கவா வேணும், ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலை செய்ய அடுத்த நாளே இந்த அஸ்வமேத யாகம் துவங்கி நடத்தப்படுறது. 12 மாதம் இந்த யாகம் நடத்தி யாகத்தினுடைய இறுதி கட்டம் வரப்போது அதில் காமேஷ்டி யாகம் பண்ணப்படுறது. பெருசாக நடக்கக்கூடியது இதில் அஸ்வமேத யாகம், அதில் கடைசி பகுதியில் புத்திரகாமேஷ்டி யாகம். இப்படி இந்த யாகத்தோட இறுதி பகுதி ஆகுதி செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த இறுதி நாளில் அந்த அக்னியிலிருந்து அப்படியே ஒரு ஜுவாலையை கக்கி கொண்டு, நெருப்பை கக்கி கொண்டு, விழிகளிலிருந்து அப்படியே அக்னி பிழம்பாக வரக்கூடிய ஒரு பூதம் ஒன்று அதிலிருந்து தோன்றுகிறது. அந்த பூதம் வெளியில் தோன்றி என்ன பண்ணுறது அப்படின்னா, கையில் ஒரு சுதையை கொண்டு வருது. அந்த சுதையை கொண்டு அந்த அக்னிகுண்டத்துக்கு வெளியில் வைக்கிறது. வைத்தது தரை மிசை, வழித்தது வந்த வழி அப்படின்னு சொல்வார். அதாவது அக்னியிலிருந்து வந்த பொன் என்ற பூதம் வந்தது என்று சொல்லுவார். அப்படி பயங்கரமான தோற்றத்தோட ஒரு பூதம் வந்தது. வந்த பூதம் கையில் ஒரு சுதையை கொண்டு வர்றது. அதை அந்த ஹோமகுண்டத்துக்கு வெளியில் தரை மீது வைக்கிறது. வச்சதும் வந்த வழியே அப்படியே திரும்பி போய்விடுறது அப்படின்னு. அப்படி வச்ச உடனே ரிஷ்யசிங்கர் தசரதனை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன முறையோ அந்த முறைப்படி உன் பட்டத்து ராணிகளுக்கு இந்த சுதையை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லுறார். அதை கேட்ட உடனேயே தசரதன் தன்னுடைய ராணிகளுக்கெல்லாம் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். நமக்கு தெரியும், கோசலைக்கும் கைகேயிக்கும் சுமத்திரைக்கும் மீதம் இருக்கக்கூடியது, அந்த சுதைங்கிறது ஒரு சாதம் மாதிரி இருக்கிறது, பாக்கி இருக்கக்கூடியதும் வழித்து சுமத்திரைக்கும் மீண்டும் கொடுக்கிறார். ஆக அது 4 பகுதிகளாக அது கொடுக்கப்படுறது. அது கொடுத்து முடித்த உடனே வசிஷ்டரும் ரிஷ்யசிங்கரும் இந்த யாகம் நிறைவடைந்ததாக அறிவிக்கிறார்கள். இந்த மன்னர்களுக்கு ஒரு வழக்கம், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்கும் பொழுது, ஒரு வெற்றிகரமான காரியம் நடக்கும் பொழுது நேரடியாக சென்று நதியில் நீராடுவதுன்னு. தசரதனும் நேர சரையூக்கு போய் நீராடி புத்தாடை அணிந்து வரான். இந்த இதுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக இருக்கான். முதல்ல வசிஷ்டரை போய் வணங்குறான். வசிஷ்டர் சொல்கிறார், இது அவ்வளோத்தையும் உனக்கு செஞ்சு கொடுத்தவன் ரிஷ்யசிங்கர், கலைக்கோட்டு முனிவனை வணங்குன்னு. இவர் போய் வணங்குறார். இனிமே உனக்கு எல்லாம் நல்லது தான், உன் துன்பம் எல்லாம் தீர்ந்தது, இனிமே உனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு தசரதனுக்கு சொல்லி அவர் வாழ்த்துறார். வாழ்த்தினதும் சாந்தையும் ரிஷ்யசிங்கரும் அங்க தேசத்துக்கு மீண்டும் புறப்பட்டு போய்விடுகிறார்கள். வசிஷ்டரை வணங்குறார் இந்த காரியம் நல்லபடியாக நடந்ததுக்கு. இங்கே வந்த வேதியர்கள், அந்தணர்கள் எல்லாருக்கும் அவர் நன்றியை சொல்லுறார். அஸ்வமேத யாகம்ங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாருமே பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுறார். மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி எல்லாரையும் அனுப்ப நாட்கள் செல்ல தேவியர்கள் கருவுறுகிறார்கள். ரொம்ப இனிதையே இந்த நாட்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கு. அப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு தரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. திறம்கொள் கோசலை ஒரு நாள், ஒரு பகல், ரொம்ப அழகாக ஒரு பகல் அவன் பிறந்தான். நாம் ஸ்ரீராம நவமி உற்சவத்தையும் பகலில் தான் கொண்டாடுறோம் இல்லையா? ராமன் பிறந்தது அந்த பகல் வேளையில். அந்த ஒரு பகலில் அஞ்சன கொழுந்து, அப்படியே ஒரு மை, அது கொழுந்தா இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ கருப்பாக இருக்காம், கருப்பிலும் அழகான கருப்பு அப்படின்னு சொல்லறதுக்காக சொல்லுவேன். அஞ்சன கொழுந்தாக இருக்கக்கூடியவன் அவனை தன் உதரத்துக்குள் பொதிந்து அருமறைக்கு, நம் சொல்லக்கூடிய வேதங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடியவனை, அவையெல்லாம் சுட்டி காட்டும் ஆதி பொருளாக இருக்கக்கூடியவனை, அந்த அஞ்சன கொழுந்தாக இருக்கக்கூடியவனை திறம்கொள் கோசலை, அந்த மன்னுபுகழ் கோசலை திருவுறப் பயந்தனள், ரொம்ப அழகாக நமக்காக அவள் பயந்து அளித்தாள் அப்படின்னு. இந்த ஒரு அப்படிங்கிற பதத்துக்கு வைணவ ஆசிரியர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறப்பை கொடுப்பார்கள். இதற்கு முன்னரும் பின்னரும் இப்படி ஒரு பகலில் இருந்ததில்லை. ஏன்னா திருமால் அவதரித்த பகல் அது. அந்த ஸ்ரீராம நவமி தினம் அன்று மன்னுபுகழ் கோசலை, மன்னுபுகழ், இந்த பூமிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவள் இந்த கோசலை. அப்படிப்பட்ட திருவுள்ள கோசலையுடைய வயிற்றில் பிறந்திருக்கான்
இந்த தசரத புத்திரனான ராமன் இப்படியாக ராமனுடைய திரு அவதாரம் ரொம்ப அழகாக கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனள் திறம்கொள் கோசலை மண்ணு புகழ் கோசலை மணிவயறு வாய்த்தவனேன்னு ஆழ்வார் சொல்லுவார். அந்த மணி வயிற்றிலே பிறந்தான் இந்த ஸ்ரீராமன். அவனை தொடர்ந்து பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அடுத்தடுத்து பிறக்க தசரதன் 4 புலவர்களால் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த குழந்தை பிறந்த செய்தியை தசரதனை பார்த்து ஓடிப்போய் மகிழ்ச்சியோடு முகமன் சொல்கிறார்கள். தசரதன் அந்த சந்தோஷத்தை கேட்டு சரையூல நீராடி வரான். நீராடி வருவது மட்டும் இல்லை, குழந்தையை பார்க்குறான். அப்படி கருமுகில் கொழுந்து அவனுடைய கரிய செம்மல் அவனை பார்த்ததும் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது. எப்பேற்பட்ட குழந்தை எனக்கு பிறந்திருக்குன்னு அவன் ரொம்ப சந்தோஷம் அடையிறான். சந்தோஷம் அடைஞ்சதும் வள்ளுவனை கூப்பிடுறான். நாடு ஃபுல்லாக முரசு கொட்டுங்கிறான். என்ன முரசு கொட்டுறான்னா, இறை தவித்திடுவீர் 7 ஆண்டுங்கிறான். 7 வருஷத்துக்கு யாருமே வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறான். திரைச்சாலையை திறந்து விடுவீர் முறைக்கொட எடுமின் அப்படிங்கிறார். அதாவது நிதியம் சேர்த்து வைக்கப்பட்டக்கூடிய அந்த கஜானா கருவூலம் இருக்கு இல்லையா, கருவூலத்தோட கதவுகள் எல்லாத்தையும் திறந்து விட்டுடுங்க. யாரு வேணுமோ, எந்த நெறிமுறை வரைமுறையே இல்லாமல் முறைக்கெட எந்த முறையும் இல்லாமல் யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். ஆலயம் புதுக்குக அந்த நாளர் சாலயம் பொறுக்குக. கோவிலெல்லாம் என்னெல்லாம் புனருத்தாரண பணி செய்யணுமோ செய்யுங்க. எங்கெல்லாம் அந்தணர்கள் வேள்விகள் செய்கிறார்களோ அங்கெல்லாமே நீங்கள் அந்த புது சாலைகள் அமைத்து கொடுங்க, யாக சாலைகள் அமைத்து கொடுங்க அப்படிங்கிற. அது மட்டுமல்லாமல் வரி இல்லைன்னு சொன்னவன் சொல்கிறான், சிறை தவிர்த்து விடுமேன். யாரெல்லாம் சிறை பிடித்து வச்சிருக்கோமோ அவர்களை எல்லாரையும் விட்டு விடுங்கள். இனிமே நமக்கு பகை ஒழிந்திடுக. யாருமே பகையே கிடையாது, ஏன்னா ஸ்ரீராமன் அவதரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு அவதாரம் இந்த ஸ்ரீராம அவதாரம். இன்றைய ஸ்ரீராம நவமி நன்னாளில் இந்த ராமனுடைய அவதார கதையை நம்ம ரொம்ப அழகாக அனுபவிக்க முடிந்தது. நாம் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் சொல்லுவார். இந்த ராமனுடைய காதையை கேட்பதும் புண்ணியம், அவன் நாமத்தை சொல்லுவதும் புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடைய நாளான இந்த ஸ்ரீராம நவமி நாளில் நம்ம எல்லாருக்குமே எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கணும், கவலைகள் நீங்கணும், நோய்கள் நீங்கணும், வெற்றிகள் வந்து சேரணும் என்று இறைவனை பிரார்த்திப்போம்.